பேசுகிறதே ஒழிய ரசூலுல்லாவை பின்பற்றி எல்லா அமலும் எல்லாரும் செய்யணும். நானும் தான் நீங்களும் தான் எல்லாருமே தொழவே போகணும். எல்லாரும் நோன்பு பிடிக்கிற இஸ்லாமுடைய கடமை. விட்டால் குற்றவாளி. ஆனால் செய்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரம் பெற வேண்டுமா? அப்படி என்றால் அந்த அமலை கொண்டு வந்து தந்தவரை மதியுங்கள், கௌரவப்படுத்துங்கள். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். அதைத்தான் நாங்கள் விளங்கிக் கொள்ளாமல் இருக்கிறோமே என்பதைத்தான் கவலைப்பட வேண்டி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மதிக்க வேண்டும் என்று சொன்ன முதலாவது எங்கள் எல்லாருக்குமே ஆதாரம் இஸ்லாத்துல் குர்ஆன். எல்லா கொள்கைவாதிகளும் அதை குர்ஆன் தான் முதலாவது ஆதாரம் ஏற்றுக்கொள்கிறார்கள். நாலாவது மூணாவது ஆதாரங்களை மறுப்பவர்களும் கூட முதலாவது குர்ஆன் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த குர்ஆன் தான் சொல்கிறது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்க வேண்டும், அன்பு வைக்க வேண்டும், கௌரவப்படுத்த வேண்டும். லா தஜியலு துஆ ar-rasuli பைனக்கும் கதுஆஇ பஅலிக்கும் பஅலா. பாருங்க, அல்லாஹ் தஆலா அழகாக சொல்லி காட்டுகிறார். லா தஜியலு துஆ ar-rasul, அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் அழைக்க வேண்டாம். கதுஆஇ பஅலிக்கும் பஅலா, நீங்கள் சிலரை நான் உங்களை அழைக்கிற முறை, நீங்க என்ன அழைக்கிற முறை ஒன்று இருக்கிறது. அந்த முறையை ரசூலுல்லாஹ்வுல கொண்டு போய் பிரயோகிக்க கூடாது. யாரு சொல்லித்தாரது? அல்லாஹ் தஆலா சொல்லித்தார். நாங்கள் நீங்கள் எப்படி அழைச்சு கொள்றோம்? பேரை சொல்லுவீங்க. நான் இந்த பள்ளியில் போறான், நீங்க எனக்கு பள்ளியில் பேரை சொல்றீங்க, நான் உங்களோட பேரை சொல்றேன். இதான் நாங்க அழைக்கிற முறை. சிலாக்கள் உறவை சொல்லுவாங்க. எங்கட நானம் போறாரு, எங்கட மச்சம் போறாரு, எங்கட தம்பி போறாரு. இது ஒரு உறவு. ரெண்டுமே ரசூலுல்லாஹ்வை சொல்லக்கூடாது. எப்படி மார்க்கம் அமைஞ்சிக்கிறது பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நானா சொகமா இருக்கிறீங்களா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கக்கூடாது. மச்சன் ஏன்னா மச்சம் வாராது அப்படி தாராவது ரசூலுல்லாஹ் பத்தி சொல்லிடுமா? அப்படி சொல்லக்கூடாது. ஹலீஃபாக்களிலே உன்னதமான குலஃபாஉர் ராஷிதீன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டு சஹாபாக்கள் கலீஃபாக்கள். உமர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுமா ரசூலுல்லாஹ்வோட மாமா. எப்பயாவது ஒரு நாள் அபூபக்கர் என்ன மருமகன் வாராரு, என்ன மருமகன் இதை சென்னாரு, இப்படி அப்படி அப்படி செஞ்சுக்கிறாங்க. எங்கேயாவது இருக்கிற ஹதீஸ்ல அப்படி ஒரு ஹதீஸ் இல்லவே இருந்தா அது குத்துமான் பச்சை போய் அப்படி இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன மாமா என்ன மருமகன் அப்படி செஞ்சுக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன மாமா வந்தாரு போனாரு சொன்னாருன்னு செஞ்சுக்கிறாங்களா? அப்படி ஹதீஸ்ல இல்லை. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு பேரும் சொல்லக்கூடாது. சும்மா வெறுமனே அதை நான் உங்களுக்கு சொல்லி காட்ட கூட எனக்கு இயலாது. சும்மா வழியில போற ஒருத்தரை காட்டி அவனோட பேரை சொல்ற மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு பேரை மட்டும் பிரயோகிக்க கூடாது. அப்படி பேசுவதாக இருந்தால் சிறப்புக்குரிய பெயர், கண்ணியமான பெயர், மதிப்பான பெயர், அதைத்தான் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்ல வேண்டும். அல்லாஹ் தஆலா கூட குர்ஆனில் எங்குமே ரசூலுல்லாஹ்வுடைய பேரை மட்டும் சொல்லி ரசூலுல்லாஹ்வை அழைக்கவே இல்லை. 6666 ஆயத்துகள் குர்ஆனில் உண்டு. காட்டுங்கள் பார்க்க எங்கேயாவது ரசூலுல்லாஹ் பேரை சொல்லி ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் அழைச்சிக்கிறானா? எங்கேயுமே அப்படி அல்லாஹ் அழைக்கவில்லை. ஆனா ஏனைய நபிமார்கள் அல்லாஹ் அப்படி அழைக்கிறான். யா இப்ராஹிம், யா மூசா, யா ஈசா, அவங்களோட பேரை சொல்லி அல்லாஹ் அழைக்கிறான். நபிமார்களில் சிரேஷ்டமானவர்கள் ரசூல்மார்கள். ரசூல்மார்களில் சிரேஷ்டமானவர்கள் உலுல் அஸ்ம். அந்த தகுதியில உள்ளவங்க கூட அல்லாஹ் தஆலா பேரை சொல்லித்தான் அழைக்கிறான். கண்மணியான ரசூலுல்லாஹ், எங்களுக்கெல்லாம் வழிகாட்ட வந்த வல்லல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரம்தான் 1,24,000 நபிமார்களிலே பெயரை சொல்லாமல் சிறப்பு பெயர்களினால் அழைக்கப்பட்ட ஒரே நபி கண்மணியான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். அப்படி என்றால் அல்லாஹ் தஆலா எப்படி அழைத்தான்? யா ரசூலல்லாஹ், யா நபியல்லாஹ், யா அய்யுஹல் முஸம்மில். அல்லாஹ் தஆலா சிறப்பு பெயரை தான் கொண்டு வந்தானே ஒழிய நேரடியாக பெயரை கொண்டு வரவே இல்லை. அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ்வை உறவை சொல்லி சமூக
வைலா ஆதின் அகாஹும் அவர்களுடைய சகோதரன் வைலா சமூத அகாஹும் சாலிஹா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை சகோதரன் என்று சொல்லி அவங்கள சமூகத்துக்கு அல்லாஹ் அறிமுகம் செய்தார். வைலா மதியன அகாஹும் ஷுஐபா மதியன் வாசிகளுக்கு அவர்களுடைய சகோதரர் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் என்று அல்லாஹ் அங்கு என்ன சொல்கிறார்? உறவை சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணியான நாயகம் அல்லாஹ் தஆலாவே அவர்களுக்கு மதிப்பு கொடுத்தார். அப்படியான நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா எப்படி சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தினார்? கதிஜாக்கும் மினல்லாஹி நூறுன் வ கிதாபுன், என்னிடத்திலிருந்து உங்களிடத்தில் வந்திருக்கிறது பிரகாசமும் கிதாபும். கிதாப் என்றால் குர்ஆன், பிரகாசம் என்றால் ரசூலுல்லாஹ். அதனாலதான் நாங்க எல்லாரும் சொல்றோம் ரசூலுல்லாஹ்வுக்கு நூறுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நூர். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா நூரல்லாஹ். என்ற முஅத்தின்மார்கள் சுன்னத் ஜமாத் பள்ளியாளர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பிரகாசமே உங்களுக்கு ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக என்று சொல்றோம். அல்லாஹ்வுடைய நூர் அல்லாஹ் தான் சொன்னான், நான் உங்களுக்கு அனுப்பிக்கிறேன். ஒன்று நூர், அடுத்தது கிதாபுல்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறார் ரசூலுல்லாஹ் எப்படி அறிமுகம் செய்கிறான். உறவையா அல்லாஹ் சொன்னான், தேவையா அல்லாஹ் சொன்னான், சிறப்பு அதோட ஒரு சிறப்பிக்கிறான். ரசூலுல்லாஹ் எப்படி சிறப்பித்து கண்ணியம், அப்படி ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலாவினால் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒருவரை ஒரு கடிகின் பிரகாரம் நாங்க குறையாக நினைத்தால் ஓண்ட அமல தூக்கி குப்பையில போடு. ஆயிரம் ஆண்டுகள் இந்த உலகத்திலே வணங்கியவன் தான் ஷைத்தான். ஷைத்தானாக ஆக முன்னால் அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்ற நல்லடியார். அவர் வணங்காத வணக்கமே இல்லை, அவர் சுஜூது செய்யாத இடமே இல்லை. அல்லாஹு ஸமது, அல்லாஹ் தஆலா தேவையற்றவன். தன்னுடைய ஹலீஃபா என்று அறிமுகம் செய்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கௌரவப்படுத்த தவறிய ஒரே ஒரு காரணத்திற்காக அவன் அமலெல்லாம் அல்லாஹ் தூக்கி வீசினான். அப்படியான அல்லாஹ் வாழ போறது 60-70 வருஷத்துக்கு உள்ளதா? அந்த வாழ்க்கைக்குள்ள நீங்க எவ்வளவு துள்ளலாம்? ஷைத்தான் வணங்கிய வணக்கத்துக்கும் உங்களோட வணக்கத்தை எடை போட்டு பார்த்தா நீங்க ஒரு கடையின் அளவுதான் வணக்கம் வருவீங்க, உங்களோட வணக்கம் நீக்கும். அந்த வணக்கத்தை வச்சுக்கொண்டு இவர் பெரிய வாயடிக்கிறார். ரசூலுல்லாஹ் அப்படியா, அவங்களோட உம்மா அப்படியா, அவங்களோட வாப்பா அப்படியா, எப்படி இதெல்லாம் சரி வருமா? பகல் கனவு காண்றான். நாங்க தான் உண்மையான தீன்தாரிகள், நாங்க தான் சரியான கொள்கையில இருக்கிறோம். சவுதி காட்டுகிற அந்த கொள்கையான கொள்கை. அங்க மக்கா இருக்குது, அங்க மதீனா இருக்குது, அங்கிருக்கிற மார்க்கத்தை தான் உண்மையான மார்க்கம், நாங்க அந்த மார்க்கத்தை தான் பின்பற்றுகிறோம். எல்லாத்தையும் கொள்கையில வைத்து நேரடியாக குர்ஆனுக்குள்ளே வாருங்க. முதலாவது வழிகாட்டியாக உலகம் ஏற்றுக்கொள்கிறது. எல்லா கொள்கைவாதிகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த ஆதாரத்தை எந்த அளவுக்கு நாங்கள் செய்கிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு எங்களால் மதிக்கப்படுகிறதா சிந்தித்து பாருங்க. அந்தஹபத அமாலுக்கும், அமலுக்கும் அல்ல அமாலுக்கும், எல்லா அமலும் அழிந்து போகும் என்று சொன்னான் அல்லாஹ் தஆலா. இங்க தொழுது இப்பீங்க, அங்க போய் பார்த்தா 0 தான் இருக்கும். என்ன நடக்குது? நீங்க ரசூலுல்லாஹ்வுக்கு குத்து கதை சொன்னான், ரசூலுல்லாஹ் அகௌரவப்படுத்தினான், ரசூலுல்லாஹ் குறை பேசினான், ஓண்ட அமல் வச்சுட்டு வேலையை பார்த்து சொல்லுவார் அல்லாஹ் தஆலா. ஆகவே அமலுக்கு மதிப்பு வேண்டுமா? அமலை கற்றுத்தந்தவருக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும், அந்தஸ்து கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வை வெறுமனே பேர் சொல்லி அழைத்தவர்கள் உலக வரலாற்றில் இருந்தார்கள். அவங்க தான் இப்புள்ள கொள்கைவாதிகளுக்கு குரு சக்திதான். ஜுல்ஹுவைஸரா புகாரி கிரந்தத்திலே இந்த ஹதீஸ் பதிவாகிறது. சஹாபா பெருமக்கள் ரசூலுல்லாஹ்வை கண்ணியம், மதிப்பு, அந்தஸ்தோட ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறாங்க. அந்த சபையில வந்து கொண்டு ஒருத்தன் சொன்னான், இதில் யா முஹம்மத். பாருங்க, அங்கே ரசூலோட பேரை மட்டும் சொன்னாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் பயான் பண்றாங்க, மிம்பர்ல ஏறிக்கொண்டு. ஒரு நாள் பெரிய பள்ளிக்கு போனேன், அங்க ஒருத்தர் ஒத்து போகிறார். நபி வந்தாரு, நபி போனாரு, நபி சொன்னாரு, வெறுமனே மொட்டையாக நபி என்று மட்டும் சொல்றார். சர்மாத்திரத்துல ஒண்ணுமே இல்லை.
எங்களுக்கு மார்க்கத்தை பாதுகாத்து தந்த எங்களுடைய இமாம்கள், சூஃபியாக்கள், மகான்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி லட்சக்கணக்கான ஹதீஸ்களை கொண்டு திரட்டினார்கள். அதிலே 7000 சொச்சம் ஹதீஸை புகாரி கிரந்தத்திலே எழுதினார்கள். அந்த புகாரி கிரந்தத்தில் 7000 சொச்சம் ஹதீஸை எழுதும் பொழுது திரும்ப திரும்ப ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் 10,000க்கு மேல வருது. அந்த 10,000 தடவையுமே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹபீபுல்லாஹ் ஸல்லல்லாஹு ஒரு இடத்திலேயாவது ரசூலுல்லாஹ் மட்டும் சொல்லவில்லை, நபியுல்லாஹ் மட்டும் சொல்லவில்லை. அதோடு ஸலவாத்தையும் சேர்த்தே தான் எழுதுகிறார். ஸலவாத் எழுதப்படாமல் புகாரி கிரந்தத்தில் எந்த ஒரு ஹதீஸும் இல்லை. ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை எழுதினா போதும் தானே? 100 தடவை, 200 தடவை எழுதினா போதும். 10,000 தடவை எழுதுறாரா இருந்தா அந்த மகான்களின் உள்ளத்திலே ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு இடம் பிடித்திருக்கிறார்கள். வழிகாட்டி தந்தவர்கள் காட்டி தந்த முறையை ஒரு பக்கத்திலே வைத்துவிட்டு இவர் மிம்பரிலே ஏறி புகாரி கிரந்தத்தை ஆதாரம் காட்டுகிறாரு. நபி சொன்னார், ரசூல் சொன்னார், ரசூல் யாரோத்த மாதிரி இவர் சொல்றார். காடி பஹியத்துல் இப்ராஹிமியாவிலே சில ஆண்டுகளுக்கு முன்னால் உஸ்தாதாக இருந்தாங்க அலியுத் உஸ்தாத். அவங்க ஒரு ஷாதுலியா தரீகாவிலே ஒரு பெரிய ஹலீஃபத்துல் குலபாவாக இருந்தார்கள். அவங்களோட மாணவர்கள் கிதாபை வாசிக்கும் பொழுது எப்படி அவங்க பயிற்சி கொடுத்தினாங்க, பிஸ்மி ஹம்து ஸலவாத் சொல்லித்தான் வாசிப்போம். சில டைம்ல மாணவர்கள் அவசரப்பட்டு கிதாபை திறந்தோடனே வாசிப்பாங்க. அவர் சொல்லுவாரா மோனாவுரி மகத்துக்குர்ணி என்றுவார். அது என்ன தண்டா மேடையில ஏறின உடனே சிங்களாக்கு அப்படித்தானே பேசுது. அது மாதிரி என்னடா நீ அப்படி பேசுறா, உனக்கு ஹம்து இல்லையா, அல்லாஹ்வை புகழ் இல்லையா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா, அப்படி சொல்லிட்டு தான் கிதாபை வாசின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் ஒரு கொடியன் ரஜாலி சொன்னார்டா, அவரோட பாடத்துல வச்சு அப்படி சொன்னாங்க. ரஜாலி சொன்னாரு, அடே உங்க உப்பட மாப்பிள்ளையான்னு கேட்டாரு. ரஜாலின்டா அறிவிக்காதல் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லுடா என்று அவர் சொல்லி கொடுத்தார். அது மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு அந்த வார்த்தைகளை சொல்லக்கூட அதை ஒத்தியாக்கப்படாது. அது கூட ஸலவாத்தையும் கொண்டு வந்துதான் சொல்ல வேண்டும். ஒரு தடவை 2 தடவை வேண்டாலும் பரவாயில்ல, முழு ஜும்மாவும் ஒரு தடவை ஓதினாரு, ஒரு தடவையாவது தப்பி தவறியாவது ஸலவாத் வரல. அந்த நேரத்தில் இருந்த ஒரு இந்தியாவில் ஒரு பெரிய மனுஷர் வந்தார் சிலவங்க. அங்க இந்த பாராளுமன்றத்தில் உள்ள சபாநாயகர் அவர் கேட்டார், தங்கள்கிட்ட என்ன இது ஸ்ரீலங்கா சும்மா நபி நபி அப்படின்னு சொல்றாங்க, எப்படி இருப்பீங்க? அப்ப இத மாதிரி அல்லாஹ் தஆலா தான் சொன்னான், வெறுமனே அப்படி சொல்லக்கூடாது. அப்படி ஜுல்ஹுவைஸரா வெறுமனே பேரை மட்டும் சொல்லி ரசூலுல்லாஹ் அப்படி பேசும் பொழுது கூட இருந்த உத்தம சஹாபாக்கள், அல்லாஹ் ரசூலினால் அங்கீகரிக்கப்பட்ட சஹாபாக்கள், அந்த சஹாபாக்கள் சொர்க்கவாதியான ரசூலுல்லாஹ் நன்மாராயம் சொன்னவர்கள். குர்ஆனிலே சஹாபாக்களுக்கு கொடுக்கப்படுகிற சொர்க்கத்தை பற்றி எத்தனையோ வர்ணிப்புகள் அதிகம். அப்படியான அந்த சஹாபாக்கள் அவங்கள முக்கியமானவர்களாக உமர் எல்லாமே தான். அவங்களுக்கு கோபம் வந்து ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, சஹாபாக்கள் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் முன்னால இவன் பெரியார் மாதிரி ரசூலுல்லாஹ் பேரை சொல்லினானே, பேரை மட்டும் சொன்னது உமர் ரலியல்லாஹு கோபம் வந்து எடுத்தாங்க, வாழ வெளியே ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால வாழ ரசூலுல்லாஹ் வாழ பணிய போடுங்க. எல்லாரும் முஸ்லீம் தான், முஃமின்கள் முஸ்லீம்கள் ஒரு வித்தியாசம் இருக்குது. அல்லாஹ் தஆலா தான் அந்த வித்தியாசத்தை கொண்டு வரான். நிச்சயம் வேற களிமா சொன்ன எல்லாரும் முஸ்லீம். அந்த காலத்துல எத்தனையோ யஹூதிகள் களிமா சொல்லியிருந்தாங்க ரசூலுல்லாஹ் காலத்துல. அவங்களும் ரசூலோட சபையில இருந்தாங்க. இங்குள்ள விஷயத்தை கூட தாங்க சொல்லுது, கேம் விளையாடுறதுக்காக முஸ்லீம் ஆகிட்டாங்க. அது மாதிரி முஸ்லீம்களை வெட்டினாங்க அப்ப பேசி போடுவாங்க. அதனால குறைக்குள்ள போடுங்க வாங்க மரலையன் ரசூலுல்லாஹ் சொல்றது கேட்கத்தாங்க வாங்க போட்டாங்க. இல்லாட்டி அவங்க எதுக்கு எடுத்தாங்க? கத்தில் வெட்டத்தான் எடுத்தாங்க. இப்ப அவர் பார்க்கிறாரு துருவைசரா, அவர் செஞ்ச தவறு என்ன? அவர் தொழுதாரு, குடிக்கிறாரு, ஹஜ் செய்யறாரு, எல்லாம் அப்படி செய்யறாரு, பள்ளியை போட்டு உடைக்கிறாரு, என்ன செய்யறாரு. அவரு ரசூலுல்லாஹ் பேரை சொல்லி மட்டும் சொன்னது அதாவது அபூர்வம். அப்படி அவர் நடந்து கொண்டதுனால சஹாபாக்கள் அவரை கொஞ்சம் முறைச்சி
முறைச்சி பார்க்கிறான். அப்படி பார்க்கும்போது அவரை பார்த்தாரு, எல்லாரும் என்ன கோபத்தோட பார்க்குறாங்க. முள்ள மாறிட்டார், சபையிலிருந்து மாறிட்டார். மாறும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவருடைய பிச்சரத்தில் ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் வருவாங்க. உங்களை விட சஹாபாக்கள் குர்ஆனிலையும் ஹதீஸ்லையும் பாராட்டப்பட்ட சஹாபாக்கள், அவங்கள பார்த்து சொல்றாங்க, உங்களை விட அதிகமாக அவங்க தொடுவாங்க, அதிகமாக நன்மவர்கள் செய்வாங்க. ஆனா வில்லிலிருந்து அம்பு எவ்வளவு வேகமாக போகும், எடுத்து குறி வச்சு விட்டா அதை விட வேகமாக தீனிலிருந்து புறப்பட்டு போய்விடுவாங்க என்று சொன்னாங்க. அதுதான் குரு சன்னிதானம். ரசூலுல்லாஹ்வை மதிக்காத தலைவர்களுக்கு பின்னால சமூகம் போய்கொண்டிருக்கிறார். இப்னு தைமிய்யா பற்றி புதுசா ஒரு பெரிய ஒரு மாமேதை ஸ்ரீலங்காவுக்கு வந்து மௌலைமாருக்கு செமினார் நடத்தினாங்க. எனக்கு அவருக்கு அப்படி நடத்தினோம். உலமாக்கள் எல்லாரும் வந்தீங்கன்னாங்க. ஆதில் மோனுக்கு வந்தாரு வந்தீங்களா? சரி, ஆதில் மோனோட கூட்டாளி வரலாம். நாங்களாம் அவரோட செமினாரில் இருந்தோம். அவர் இப்னு தைமிய்யா எப்படி மோசமாக இஸ்லாத்துக்கு கருத்து கொடுத்தீங்கிறாங்கன்னு எடுத்து காட்டினார். அந்த இப்னு தைமிய்யாவை எவ்வளோ பேர் அவரை கொண்டு போய் ரசூலுல்லாஹ்வை கொண்டு அவர் ஏற்றுக்கொள்ளவே கூடாது, அவரை வழிகாட்டியாக வச்சு கொண்டிருக்கிறார். ஜுல்ஹுவைஸரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஜுல்ஹுவைஸராவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறவங்க இருக்கிறாங்க. ஆகவே இப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதிக்கப்பட வேண்டும், அவர்கள் கௌரவப்படுத்தப்பட வேண்டும். அப்பதான் அமல்கள் அங்கு செல்லுபடியாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னால் சத்தம் போட்டு பேச வேணாண்டு ஆயத்து இறங்கின உடனே அடுத்த நாள் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ல வந்து இப்ப பேசணும், ஆனா சத்தம் வராமல் இருக்காம வளமைக்கு பேசி பேசி சத்தம் வந்து பழகி, அப்படி பழகினவங்களுக்கு இப்ப திடீரென எப்படி சத்தத்தை குறைக்கிறது, சவுண்டு நல்லா குறைச்சி அவங்க என்ன செய்யறது, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து என்னமோ சொல்றாங்க, சத்தம் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கணுமே, கேட்கிற அளவுக்கு சத்தம் போட சொல்லத்தானே, மிச்ச சத்தம் போடக்கூடாதுன்னு சொன்னான். இவங்க நல்லாவே சத்தத்தை குறைச்சிட்டாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க என்ன சொல்றீங்க, அப்ப கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்லுங்களே. அப்படி சத்தம் போடுங்கிறத பிறகு கொஞ்சம் சவுண்டை கூட்டின பிறகுதான் ரசூலுல்லாஹ்வுக்கு விளங்குது. உடனே அல்லாஹ் தஆலா அடுத்த ஆயத்தை இறக்கினான், இன்னல்லதீன யகுல்லூன அஸ்வாதஹும் இன்த ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால். அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் தங்களுடைய சத்தங்களை தாழ்த்தி கொண்டவர்கள். உலாயிகல்லதி இம்தஹனல்லாஹு குலூபஹும் லித்தக்வா, அவங்க தக்வாவுக்காக அவங்க உள்ளங்களை பரிசீலனை செய்து பார்க்கணும். பார்த்துட்டு லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் அலீம், அவங்களுக்கு 2 விதமான பிரசன்னை நான் கொடுப்பேன். அவர்களுக்கு லாபம், அவர்களுக்கு உண்டு. அஜ்ருன் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன், மக்ஃபிரத்தா மன்னிப்பு, தௌபா இல்லாமலே அல்லாஹ்வோட பாவத்தை மன்னிக்கிறான். யாரோட பாவத்தை? ரசூலுல்லாஹ்வுக்கு கண்ணியம் வச்சு மரியாதை செஞ்சு தன்னுடைய சத்தத்தை குறைச்சு கொண்டாங்களே, அந்த சமூகத்துக்கு அல்லாஹ் சொல்றான், கொண்டு அவங்க நான் பாவங்களை மன்னிப்பேன், மகுபிரத்து வழங்குவேன். அடுத்தது அஜ்ருன் அலீம், பிரமாண்டமான கூலி அவங்களுக்கு இருக்குது. தஃசீர்கள் எழுதுறாங்க, சொற்களம். ரசூலுல்லாஹ்வுக்கு கண்ணியம் வச்சவனுக்கு என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும் என்று குர்ஆன்ல வருது. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றத நம்பி போறதா? ரசூலுல்லாஹ்வுக்கு கண்ணியம் கொடுக்கிறது விதிரத்து ஷிர்க்குன்னு சொல்லி எனக்கு விளக்கம் தாராங்களே, அவங்களுக்கு பின்னால போறதா? நல்லா சிந்தித்து நாங்கள் முடிவெடுக்க வேண்டி இருக்கிறது. ஒரு தடவை இப்போ பனு தமீம் கிளையார்கள், அப்படி ஒரு கிளையார்கள் சவுதியில இருந்தாங்க. அந்த கிளையார்கள் ரசூலுல்லாஹ் பார்க்க வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க அவங்க வெகு தூரத்திலிருந்து வந்து மதீனாவுல வந்து சேரும் பொழுது உச்சி பொழுது நேரம். அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் ஒரு தூக்கம் தூங்குவாங்க, கைலூலா என்ற ஒரு தூக்கம். அந்த நேரத்துல தான் அவங்க வந்திருக்கிறாங்க. வந்தவங்க அவசரப்பட்டு ரசூலுல்லாஹ் அவங்களோட வீடு, அவங்க ஒரு அறைக்குள்ள தன்னுடைய மனைவியோடு வாழ்க்கை நடத்துறாங்க. அந்த அறைக்கு வெளியில இருந்து கொண்டு ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிடும் பொழுது ரசூலுல்லாஹ் தூங்கி கொண்டிருக்கிறவங்க எழும்பி வெளியே வந்து அவங்களோட பேசிட்டு திரும்பி போறாங்க. ஆனா அல்லாஹ்வுக்கு பிடிக்கல.
ரசூலுல்லாவை அடுக்கும் பொழுது பேசினது, மரகாமலை வெளியில கூப்பிட்டு எடுத்தது, இதெல்லாம் அங்க உருவாங்க. யார் இப்ப சொல்லித்தராதான் நாங்கள் சிந்திக்கணும். மார்க்கத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை மனிதர்கள், ஏதேதோ சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. ஆகவே அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுக்கிறான் மார்க்கத்தை. எப்படி? இன்னல்லதீன யுனாதூனக மின் வராஇல் ஹுஜராத்தி அக்ஸருஹும் லா யஅகிலூன். பாருங்க, அல்லாஹ் தஆலா குறை சொல்றான். ரசூலுல்லாஹ் அப்படி கூப்பிடுறாங்க, இன்னல்லதீன யுனாதூக மின் வராஇல் ஹுஜராத். நபியே, நாயகமே, உங்களோட அறைக்கு பின்னால் இருந்து உங்களை அழைத்தார்களே, அக்ஸருஹும் அவர்களில் அதிகமானவர்களுக்கு லா யஅகிலூன் விளங்குவதில்லை, புரிந்து கொள்கிறார்கள் இல்லை, தெரிந்து கொள்கிறார்கள் இல்லை, மண்டையில ஒன்றும் இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், அவங்களுக்கு ஒன்றும் விளங்குதில்லை. வலவ் அன்னஹும் ஸபரு ஹத்தா தஹ்ருஜ இலைஹி, தாங்களாக எழுப்பி வெளியே வரும் வரைக்கும் காத்திருந்தால், பொறுமை செய்திருந்தால், லகான ஹைரன் லஹும், அது அவர்களுக்கு சிறப்பாக இருந்திருக்கும். ரசூலுல்லாஹ் எப்படி நடக்கும்? அப்படி ஏற்றுக்கொள்ளாத எத்தனையோ மனிதர்கள் ஜனாதிபதியை சந்திக்க போறதுக்கு அப்பாயின்மெண்ட் எடுக்கணுமா? எப்படி அப்பாயின்மெண்ட் எடுக்கணும்? அதுக்கும் எத்தனையோ பேரை பிடிச்சணுமா? இப்படி எல்லாம் ஏற்றுக்கொள்றீங்க. உங்களோட இந்த ஆட்டம் காணுற ஆட்சி, அதுல கொஞ்ச நாளைக்கு நீங்க இருக்கிற தலைவருக்கு எவ்வளோ பெரிய ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, எவ்வளோ பெரிய கௌரவம் கொடுக்குறாங்க. அது கொடுத்தப்படி பிரச்சனை இல்லை. அப்படி கொடுக்கிற நீ உலகத்துக்கே தலைவராக வந்த உலகாண்ட மன்னர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றால் சொர்க்கமும் இல்லை, வானமும் இல்லை, பூமியும் இல்லை, ஒன்றுமே இல்லை. எல்லாம் அவர்களால் தான் கிடைத்தது. அப்படியான ரசூலுல்லாஹ் எப்படி மதிக்கணும்? சரி, நீ மதிக்காட்டிலும் பயப்பட்டு போவே, மதிக்கிறவனுக்கு நீ பத்துவா கொடுக்க வாரியே, இது எவ்வளவு தூரம் புத்திசாலித்தனம் சிந்தித்து பாருங்க. ஆகவே அல்லாஹ் தஆலா சொன்னான், வலவ் அன்னஹும் ஸபரு ஹத்தா தஹ்ருஜ இலைஹி, அவர்கள் தானாக எழும்பணும். ரசூலுல்லாஹ் தானாக வெளியே வரணும். அது வரைக்கும் நீங்க காத்து கொண்டிருக்கணும். அப்படி இருக்கிறதா நம்மளுக்கு சரி. இப்ப அவங்க உணர்ந்துட்டாங்க, நாங்க செஞ்சது தப்பு, நாங்க செஞ்சது தவறு, உடனே தௌபா செய்து மன்னிப்பு கேட்டார்கள் என்று தஃசீர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். பனூ தமீம் கிளையார்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வை கௌரவப்படுத்தாமல் நாம் செய்கிற அமல்களில் என்ன புண்ணியம் இருக்கிறது சிந்தித்து பாருங்க. பாருங்க, நாளைக்கு நீங்க சொல்லக்கூடாது கடியில் மூளை வந்தாரு அமல்களை குறைச்சு பேசினாரு. இல்லை, தாராளமாக அமல் செய்யுங்கள். ஆனால் அமலுக்கு முன்னால அமலை சொல்லி தந்தாரே அவருக்கு மதிப்பு கொடுங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்றால் ஒரு நாளும் நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் எங்களுக்கு கிடைக்கிற ஒரு சிறப்பு கிடைக்காது. எல்லா சிறப்பும் அவர்களால் கிடைத்ததுதான். அதனால அல்லாஹ் தஆலா சொன்னான், லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலி. அல்லாஹ் ரசூலைத்தான் நீங்க எல்லா விஷயத்திலும் முற்படுத்தணும். வேற ஒன்றையும் அவர்களை விட முற்படுத்தக்கூடாது. எதிர்வரக்கூடிய ரசூலுல்லாஹ் பிறந்த தினம், அந்த பிறந்த நாள் ஆகவே சிரேஷ்டமான நாள். எந்த அளவுக்கு சிரேஷ்டம் என்று சொன்னால், நாங்க கொண்டாடுகிற பெருநாட்கள், அந்த பெருநாள் மேலா ரசூலுல்லாஹ் பிறந்த தினம் மேலா? ரசூலுல்லாஹ் பிறந்த தினத்தை விட அந்த நாள் உயர முடியாது. அந்த நாளை கொண்டு வந்து தந்தது இந்த நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். இவங்க இல்லை என்றால் ஹஜ்ஜின் பெருநாளும் இல்லை, நோன்பு பெருநாளும் இல்லை, லைலத்துல் கத்ரும் இல்லை. லைலத்துல் கத்ரை பெற்று தந்தவர்கள் யார்? லைலத்துல் கத்ர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே பனூ இஸ்ரவேலுடைய காலத்திலே ஒரு பெரிய ஷஹீத், ஒரு பெரிய தியாகியை பற்றி சொன்னார்கள். 1000 ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர் போராடினார் என்று அவரை பற்றி சொன்னார். சொல்லி முடிஞ்சோடனே சஹாபாக்கள் சரியான கவலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன கவலை உங்களுக்கு? இல்ல, நீங்க 1000 வருஷம் அல்லாஹ்வுடைய பாதை